இப்ப வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் ஒண்ணு சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம நேர்மறை ஆற்றல் பெறுகிறதுக்கும் நம்ம கர்மாவை கரைக்கிறதுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் இதுல வந்து கத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பழைய கர்மாவை நீக்கணும், நல்ல குட் கர்மாவை வந்து சேர்க்கணும். ஸோ இது குட் கர்மா சேர்க்கறது ஒன்லி தர்மம் பண்ணணும், நிறைய இறைக்கட்டளைகள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு 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 அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். அது செய்யும் போது நம்ம மனதுக்கும் உடம்புக்கும் அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே நேரத்துல நம்ம ஆற்றலும் பெருகும், நேர்மறை ஆற்றல் வந்து பெருகும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ அதுல இன்னைக்கு முதல்ல நம்ம பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரம். காலையில வந்து நீங்க தூங்கி எந்திரிச்சு மத்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சூரியனை வந்து வணங்குறது. ஏன்னா இந்த முழு முதல் கடவுள் அப்படின்னு நீங்க சொல்ல போனீங்கன்னா ஒளியே கடவுள் அப்படின்னு வந்து வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரீசெண்ட் அப்டேட். அதுக்கப்புறம் நம்ம கர்மாற்றல் சிகிச்சை தான் அது சொல்லியிருக்காங்க. இறைவனை வந்து நம்ம எவ்வளவு உருவங்கள்ல நம்ம வழிபட்டாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னா இந்த கோள்கள் இயங்குறதுக்கும் நம்ம இறைவனா பாக்குறதுக்கு ஒரு மிகவும் வந்து சூட்டபிளான ஒரு கரெக்டான ஒரு சக்தி எதுன்னா அது சூரியன் தான். அதுல வந்து யாருக்கும் வந்து மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா மதத்தினரும் அதை வணங்கலாம். சோ அதனால காலையில நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சூரிய உதயத்தப்ப ஒரு சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. இல்லைன்னா நார்மலா கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கான பிரேயர் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது வந்து ப்ரேயர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 2 நிமிடம் நீங்க சூரியன் கிட்ட நின்று அந்த வணங்கும் போது உங்களுக்கு சூரிய சக்தியும் கிடைக்கும், உங்களுக்கான நேர்மறை ஆற்றலும் பெருகும். இதுல வந்து சூரியன் கிட்ட இருந்து சக்தி வாங்குறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. அது வந்து ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. வேணா திரும்பவும் நம்ம ஐயா கிட்ட அதை ரெக்வஸ்ட் பண்ணோம்னா சூரியனிடமிருந்து எப்படி நம்ம சக்தி வாங்குறது அப்படிங்கறத பத்தியும் ஐயா வந்து விளக்கமா சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா சொன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமா சயின்டிபிக்கா இன்னும் ஆசிரியர் சொல்ற மாதிரி சொல்ல போனா உங்களுக்கு விட்டமின் டியும் வந்து காலையில அந்த சூரிய சக்தியில இருக்கு. ஸோ ரெண்டுமே மல்டிபிள் உங்களுக்கு உங்களுக்கு ஆற்றலும் கிடைக்கும், உங்க சக்தியும் கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க நேர்மறை ஆற்றல் பெருகுங்கிறது என்னுடைய கருத்து. மிகவும் நன்றி. வகுப்புக்கு போகலாம். ஜானகி மேம், நீங்க வகுப்பை தொடரலாம். எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசை தம்பி ஐயாவுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வள்ளல் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் அப்படின்னு வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நிறைய இருக்காங்க. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு ஏன் வள்ளல் பெருமான் அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து ஞான தானத்தை தந்தாரு. அவர் வந்து ஞானதானத்தை கொடுத்ததுனால ஞானதானம் வழங்குறது அவ்வளோ எளிது இல்லைங்க. எல்லாரும் அந்த மாதிரி வழங்கிட முடியாதுங்க. இப்போ நம்மளே வந்து டாக்டர் ஐயா மாதிரி அந்த ஒரு ஒரு நிலையை அடைஞ்சவங்க தான் அந்த ஞானதானத்தை வழங்க முடியும். அது மாதிரி வந்து ஞானதானத்தை கொடுத்தவர் தான் வள்ளல். அவர் வந்து என்ன வள்ளல் கொடுத்தாருன்னா, ஏன் கடையேழு வள்ளல்களுக்கும் வள்ளல்னு வச்சுருக்காங்க. இவர் அப்படி என்ன கொடுத்தாரு அப்படின்னு ஏன் இவரை வள்ளல்னு சொல்கிறாங்கன்னா, இவர் எல்லாத்த விட பெரிய ஞானதானத்தை கொடுத்தாருங்க. அவர் வந்து மேட்டுக்குப்பத்தில் தான் வசிச்சுட்டு இருந்தார். ஐயா வந்து மேட்டுக்குப்பத்தில் தான் வந்து ரொம்ப நாள் வந்து இருந்தாருங்க. அவர் இப்போ வந்து நம்ம பிரணவம் அப்படின்னா சிவனை வந்து அடிமுடி அந்த உச்சியில் போய் சாமியை பார்க்குறதும் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் வந்து தான் வந்து அவர் அதை பார்க்குறதே வந்து ரொம்ப பேரின்பம் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா,
அது வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து அவர் சொல்வார், சாமியை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து நான் ஒரு பாட்டாக சொல்லிடுறேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசேன் என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்து நாம் வம்மின் உலகியலி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இந்த பாட்டு வந்து ஞானசரியைன்னு சொல்லி ஒரு 28 பாட்டு இருக்குங்க. இதுதான் ஐயா வந்து கடைசியா அட இதையாவது பாருங்க, இந்த பாட்டையாவது கேளுங்க, இதுல இருக்கிற மாதிரியாவது நடந்துக்கோங்க, அப்போவாது சாமியை வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கணுங்கிறத வந்து நான் இந்த 28 பாட்டில் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து 6000 பாட்டு எழுதினாரு. அதில் சொன்ன விஷயங்களை சாறு பிழிஞ்சு இந்த ஞானசரியைன்னு சொல்லி 28 பாட்டில் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டு ஒன்னொன்னும் அவர் கடைசி வரி எதுல முடிக்கிறாரோ அடுத்த வரி அதுல இருந்து தொடங்குவாருங்க. அவர் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு மருதூர்ல பிறந்தாரு. அப்பா பேர் வந்து ராமையா பிள்ளை, அம்மா பேரு சின்னம்மை. அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாதகத்துல தோஷம். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்றாரு, மனைவி வந்து இறந்து போறாங்க. அப்படியே அவர் வந்து 5 மனைவி இறந்து போயிடுறாங்க வள்ளலாருடைய அப்பாவுக்கு. 6வதா தான் வள்ளலாருடைய அம்மாவை கல்யாணம் பண்றாரு. அப்ப அவங்களுக்கு வந்து 4 குழந்தைங்க பிறக்குதுங்க. சபாபதி, பரசுராமன், உண்ணாமலை, சுந்தராம்பாள் அப்படின்னு சொல்லி 4 குழந்தைங்க பிறக்குது. 5வது குழந்தையாதான் ஐயா பிறக்கிறாருங்க. அவங்க அப்பா வந்து திண்ணை பள்ளிக்கூடம் தான் நடத்திட்டு வர்றாரு. கணக்கு பிள்ளையா இருக்கிறாரு, திண்ணை பள்ளிக்கூடம் நடத்திட்டு வர்றாரு. அதாவது கருங்குழியில இருக்கிறாங்க அவங்க அப்பா. ஐயா பார்த்தீங்கன்னாக்கா வடலூர்ல சிதம்பரத்துல இருந்து, அதாவது வடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில மருதூர்ன்ற ஒரு கிராமத்துல தான் அவர் பிறந்தாருங்க. அப்ப இவங்க வந்து இவரு அந்த திண்ணைப்பள்ளிக்கூடம் நடத்திட்டு வர மாதிரி இருக்கிற காலத்துல வந்து அந்த ஊருக்கு அந்த வள்ளலாருடைய அம்மா வந்து அவங்களாம் எல்லாருமே வந்து இப்போ 6 மனைவியை கட்டிட்டாங்கங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களோட இதை சொல்ல முடியாது. ஆனால் இறைவனை வந்து அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க, இறைபக்தியும் அதே மாதிரி இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா வந்து ஒரு இரவு 9 மணி ஆகியும் வீட்டுக்காரர் வரல. அப்போ அவங்க உட்காந்து பார்த்துட்டு கதவை திறக்குவாங்களாம், மறுபடியும் போய் எட்டி பார்ப்பாங்களாம். கதவு மறுபடியும் சத்தம் கேட்டால் போய் திறந்து எட்டி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்க அப்போல்லாம் அந்த கதவுங்களுக்கு வந்து குடிமி வச்சுருப்பாங்க. அதாவது நம்மளாம் இப்போ கைப்பிடி வச்சுருக்க மாதிரி அவங்க வந்து அந்த குடிமி வச்சுருப்பாங்க. அந்த குடிமையே தேஞ்சு போகிற அளவுக்கு அவங்க அன்னைக்கு வந்து அவரை எதிர்நோக்கி அவங்க வரவே இல்லைங்க. அன்னைக்கு அவங்க சொல்கிறது இரவு 9 மணிங்கிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 9 மணிக்கு கதவை திறக்கும் போது அப்போ 1000 கோடி சூரிய பிரகாசம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சாது வந்து அவர் முன்னாடி அப்படி எழுந்தருளி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு பசிக்குது. அதாவது அவர் சொல்கிற வேர்டு வந்து அருந்தபசி, அருந்த பசி அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து அந்த காலத்தில் இருக்க அந்த சன்னியாசிகள் யார் வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு வரவேற்று சாப்பாடு போடுறது பழக்கம். அவங்க வந்து பெருமானே வருக அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து கையை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி தலைவாழையில போட்டு
சாப்பாடு வைக்கிறாங்க. இறைவன் வந்து எங்கேயும் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட மாட்டாங்கல்ல. அந்த அம்மா வந்து உள்ளே போன உடனே அந்த இலையை அப்படியே மறைச்சிடுறாரு. அவர் மறைச்சிட்டு ஒரு நீர் கொடுக்குறாரு. நீரை திருநீர் கொடுக்குறாரு. இதை கொஞ்சம் நெத்தியில இட்டுக்கோங்க, இதை வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த செகண்ட் வந்து இறைவன் வந்து மறைஞ்சிடுறாரு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ வந்ததே இறைவன் தான் போல, நீ கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே அரண்டு போறாங்க. அப்படியே அழுது தொழுது அவங்க வந்து, நான் வந்து என்னுடைய பிறவி பெருங்கடலை நீக்கியிருப்பனே, அதுக்குள்ளே கடவுள் போயிட்டாரேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்தவொடனே அவங்க சொல்றாங்க இப்படின்னு சொல்லி. அப்போ அவரு இன்னும் வருத்தப்படுறாரு, நீயாவது கடவுளை பார்த்த தெய்வ பெண்ணாயிட்ட, எனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த மார்கழி மாசத்துல வர்ற திருவாதிரையை வந்து நம்ம இப்பவும் ரொம்ப சிறப்பா அதை வந்து அருத்ரா தரிசனம்னு கொண்டாடுறோம். அந்த நாள்ல தான் அவங்க வந்து அதுக்கு நாள் நைட்டு வந்து அவங்க தரிசனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த நீரை இட்டுக்கிட்ட பிறகு அன்னைக்கு தான் அவங்க கருத்தரிச்சதா சொல்றாங்க. அப்ப சுபானு வருஷம் புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திர நட்சத்திரம் துவிதை திதியில வந்து, அப்ப இங்கிலீஷ் வருஷம் பார்த்தீங்கன்னா 1823 10வது மாசம் 5ஆம் தேதி அவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்து ஒரு ஒரு 3 வயசுலயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவரை வந்து சிதம்பரம் கோவிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க போய் நடராஜ பெருமானை வந்து பார்த்துட்டு அவர் கலகலன்னு சிரிச்சாருங்க. அப்ப அங்க இருக்க அந்த அவர் தேசிகர் வந்து பார்த்துட்டு, இவர் வந்து சும்மா சாதாரண குழந்தை இல்லை, ஞான குழந்தை, அவருக்கு வந்து இப்பவே நடராஜ பெருமானுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு, அதனாலதான் சாமி சிரிக்கிறாருன்னு சொல்லி அவரையும் வணங்கி, அப்பவே இவர் பின்னால ரொம்ப பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு. இவர் வந்து எப்பவுமே ஐயா பார்த்தீங்கன்னாக்கா, வள்ளலார் ஐயா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து அவரோட முகத்திலேயே வந்து 2 கன்னத்துலேயும் அழுதழுது அந்த தாரை இருந்துகிட்டே இருக்குமாமா. அவர் வந்து சிதம்பரம் நடராஜ பெருமான் மேலதான் ரொம்ப அதிகமான பக்தியை வச்சிருந்தார் அவர். அந்த சிவனை வந்து அவர் ஏன்னா அந்த குழந்தையிலேயே அவர் தரிசனம் பண்ணாரு. குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா சிவனையே தான் வந்து பிறந்ததாகவும் சொல்றாங்க. இல்லை வந்து இவர் வந்து இந்த பாட்டில் அந்த ஞானசரிவையில் சொல்லுவார், நான் வந்து சித்தனுக்கெல்லாம் சித்தருடைய குழந்தை தான், உங்களுக்கு என்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ வந்து சில பேர் வந்து அவர் தாய்மானவர்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து முருகன்னு சொல்கிறாங்க. அது அந்த ரகசியமெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து இறைவனே பிறந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால ஏன்னா வந்து அவரே வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை இறைவன் வருவிக்க விட்டுறாருன்னு சொல்றாரு. யாருக்காக அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்காக தான். நம்மளுடைய இன்னும் வந்து அந்த இப்போ நம்ம டாக்டர் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு பீரியடில் இயேசுவை அனுப்புனாங்க, ஒரு பீரியடில் நபிகள் நாயத்தை அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போவும் இன்னும் புரியாமல் இருக்காங்க ஜனங்க அப்படின்னு சொல்லி, இப்போ சமீபமான ஒரு நூற்றாண்டில் தான் வந்து ஐயாவை அனுப்பியிருக்காங்க. இப்போ அவர் வந்து இப்போ ஒரு 200 வருஷம்தான் ஆகுது அவர் பிறந்து இருந்து. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா அது இப்போ சமீபமாக வந்ததுனால அவர் தான் இப்போ ரீசண்டான நம்மளுக்கு வந்து செய்தியை சொல்ல வந்தவர். அவருக்கு எல்லா ஞானமும் கடவுள் கொடுக்குறாரு. அப்போ கூட அவர் என்ன வந்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பவும் அழுகுறாரு. அப்போ வந்து ஏன்பா எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டேனே, நீ ஏன் இன்னும் அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அவருக்கு வந்து அருள் ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த அருள் ஞானம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அழுகுறாரு. எனக்கு மட்டும் நீ கொடுத்துட்டியே, எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்றது. அதுதான் அவருடைய அந்த தயவு, அந்த இரக்கம். அப்படிங்கும் போது நம்மளையும் நினைச்சு அங்க அழுகுறாரு. அதுக்குதான் அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்ஜோதி அளித்தென் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம்சை பேரின்ப நிதினால் பெற்று நெடும் பேற்றை ஓதி முடியா என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. என்ன மாதிரியே எல்லாரும் இந்த அருளை பெறணும், நான் அதுக்காக தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு வந்து ம், கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து அவர் அப்படி அழுது 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 இன்னும் கூட நம்மளுக்காக அப்படி கேட்குறாரு. அவரு அதாவது அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா, இந்த ஜனங்க வந்து எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னே அலையுறாங்க. உன்னை நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ நம்ம அப்படி தான் இருக்கோங்க. இப்போ காலையில் சாப்பிட்டோன்னா மத்தியானம் என்ன லஞ்ச் என்ன, இரவு என்ன சாப்பாடு, அப்படி தான் யோசிக்கிறோங்க. அதுக்கு முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி அதை அப்படின்னு. அப்போ அந்த சோறு 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 சோறுன்னே இருக்காங்களே, எப்பதான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாருங்க அவரு. அந்த மாதிரி அந்த அந்த வந்து அந்த அந்த நம்மளுக்கு வந்து ஐயா சொல்றவுடைய சாரம் என்னன்னாக்கா, உடம்புல வந்து சுத்த உஷ்ணம் ஏறணும். இப்போ நம்ம நிறையா வழிமுறைகள் வந்து அதுக்கப்புறமா வந்த மகான்களும் சரி, அதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி, இந்த மூச்சு பயிற்சி, இப்போ இவர் சொன்ன மாதிரி வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி இந்த காந்த பயிற்சி, இதெல்லாம் வந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா மூல மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து சுத்த உஷ்ணம் ஏறணும். அப்போ அந்த சுத்த உஷ்ணம் ஏறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய பழக்கத்தில் வந்து கொஞ்சம் அந்த நம்மளுடைய உணவு ஒழுக்கம் முதல்ல வரணும். உணவு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க காரம் உப்பு புளி எல்லாமே, புளியெல்லாம் அறவே நீக்கணும்னு சொல்கிறாரு. காரத்துக்கும் வந்து இந்த மிளகா காரமெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. காரத்துக்கு வந்து மிளகு தான் சாப்பிடணும். அதுதான் ஆரம்பத்தில் நம்மள்கிட்ட இருந்தது. வெள்ளைக்காரன் உள்ளே பூந்த பிறகு மிளகா அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், மிளகாயை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவனோட ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க வெஜிடபிளை போட்டு பேப்பரை போட்டு சாப்பிடுவாங்க. அங்கே வந்து அந்த நம்மக்கிட்ட இருக்க ஞானத்தை திருடுறது தான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலையை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்மக்கிட்ட மிளகாயை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அதில் விதவிதமாக இது பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பரஜீவகாருண்யம் அபரஜீவகாருண்யங்கிறத, ஜீவகாருண்யங்கிறது தான் ஐயாவோட முக்கியமான கொள்கையை. இதில் அவர் வந்து 2 விதமாக பிரிக்கிறாரு. பரஜீவகாருண்யம் அபரஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. அபரஜீவகாருண்யங்கிறது என்னன்னா, பசியினால் வர துன்பம், கொலையினால் வர துன்பம், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. என் வந்து இப்போ வந்து ஏன்னா பசினால் வர்ற துன்பம் அப்படின்னாக்கா, பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எழுதியிருப்பார் அவர். பசி வந்துட்டா கண்ணு தெரியாது, காது அடைக்கும், துவண்டு போயிடுவாங்க, எதுவுமே அந்த அந்த ஒரு பசி வந்து ஒரு பிணின்னு சொல்லுவார் அவர். அதை வந்து தீக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதை வந்து அந்த தானத்தையே வந்து அவர் சொன்னார். இப்போ இதில் வந்து அந்த கொலை அப்படின்னு சொல்லி சொன்னால் எதையுமே, அதாவது அவர் சொல்கிற உயிர் கொலை கூடாது. உயிர் கொலை கூடாதுன்னா அந்த ஆடு சாப்பிட்றாங்க, மாடு சாப்பிட்றாங்க, கோழி இதெல்லாம் வெட்டி சாப்பிட்ற அந்த கொலையை வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறார். ஏன்னா அதுக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காருன்னு. அதுவும் அவர் இன்னும் ரொம்ப டீப்பாக போய் மலத்தில் உள்ள புழுவில் கூட எனக்கு வந்து உன்னுடைய உருவம் தெரியுது, அதுக்குள்ளேயும் உயிர் இருக்குது, அந்த உயிருக்குள்ளே கூட எனக்கு நீ காட்சி தர. ஆனால் எப்படி இந்த ஜனங்க வந்து இந்த ஆடு மாடு இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரியல, அதுக்குள்ளேயும் வந்து நீ தான் இருக்க, அந்த தயவு வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அழுகுவார். இந்த பரஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னால் பசியினாலும் இந்த கொலையினாலும் ஒரு துன்பத்தை நிவர்த்தி செய்து பரஜீவகாருண்யம் எந்த காலத்திலும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் சொல்றார். அப்போ இந்த இந்த கொலையை நீ செய்யாமல் இருந்துட்டு நீ தான தர்மம் பண்ணினாவே நீ முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றார். அந்தந்த ஜீவன்களுக்கு ஏற்ப துன்பங்கள் வருது. இப்போ நமக்கு வந்து கஷ்டம், வறுமையினால கஷ்டம், வேற உடல் பிணியால வர கஷ்டம், எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி மற்ற உயிர்களுக்கு கொடுக்குற துன்பம் தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் அது பிணியா வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எந்த காலத்துலயும் இது வந்து தடைப்படாம இருக்கிறதுக்குன்னா ஒரு உதாரணம் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப ஐயா வந்து சொல்றாரு இல்லைங்களா, பிச்சைக்காரங்களுக்கு வந்து நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கர்மா உங்களுக்கு வரும், அதை வந்து நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதையே தான் இவரும் எப்படி சொல்றாருனாக்கா, இவர் வந்து பசிச்சவங்களுக்கு நீங்க தானம் கொடுங்க, சோறு போடுங்க, நம்மகிட்ட கேட்குறவன்ட்ட நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து இப்போ சாப்பாடு வச்சிருக்கோம், ஒருத்தன் வந்து பசிக்குதுன்னு கேட்குறப்ப நான் உனக்கு கொடுக்க முடியாது, நான் தான் சாப்பிடுவேன்னு நம்ம வச்சுக்க முடியாது, அதுவும் பாவம் தான். அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிச்சைக்காரனை அனுப்புனதுமே அவர் தான், இறைவன் தான் அனுப்பியிருக்காரு. அதனால
அவனுக்கு உள்ள தண்டனையை வந்து தேவர்கள் தேவதைகளை வச்சு கடவுள் வந்து அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துருவாரு. அவன் பண்ணன தப்புக்கு தான் அவன் வந்திருக்கான் அப்படி. ஆனா உணவு அளிக்கிறது வந்து ஒரு தானம். அப்ப அதை வந்து நீங்க அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்கள்கிட்ட அந்த அருள் இருந்தா கடவுள் வந்து அதை மன்னிப்பாரு. அந்த அந்த நம்மக்கிட்ட அந்த அருள் வர்றதுக்கு காரணமும் கடவுள் நம்ம மனசுல இரக்கத்தை உண்டு பண்ணி தான் அவனுக்கு குடுடா அப்படின்னு சொல்றாருங்க. ஐயா சொல்றது வந்து அவரு அவர் இன்னும் ஏதோ ஒரு டீப்பான இப்போ இதில் கான்செப்டில் அவர் சொல்கிறாரு. அதாவது கர்மா அப்படி பேஸ் பண்ணி சொல்கிறதுனால அது மாதிரி வரும்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அரசன் வந்து ஒரு கைதியாக ஒருத்தனை வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா கூட அவனை வந்து சங்கிலியால் போட்டு கட்டி ஒரு ஜெயிலில் வச்சுருந்தா கூட வேலைக்காரங்களை வச்சு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க ஜெயிலில். அந்த மாதிரி அந்த அரசன் கூட அவனுடைய தப்பு பண்ணினதுக்கு ஜெயிலில் போட்டு கட்டி சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ கூட வந்து அரசன் வந்து சாப்பாடு கொடுப்பான் வேலையாட்களை வச்சு. அது மாதிரி தான் நம்மளை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்ல வைக்கிறதும் இறைவன் தான். அதனால வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கறது வந்து தப்பில்லை. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஐயா சொல்ற மாதிரி அங்கே சாப்பாடு பார்த்துட்டிங்கன்னா, அந்த பூசத்துக்கு அங்கே போயிட்டீங்கன்னா லாரியில் டெம்போவில் வண்டி வண்டியாக சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன டிஃபன் வேணுமா, உப்புமா வேணுமா, பிரியாணி வேணுமா, சாப்பாடு சாம்பார் சாதம் வேணுமா, எல்லாமே வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலே சாப்பாடு போடுவாங்க. அங்கே தர்மசாலையை தான் ஐயா முதல்ல கட்டினார். அதை தான் முதல்ல கட்டினார். அவர் 1872 வந்து ஐயா தர்மசாலையை தான் முதல்ல கட்டினார். அப்புறம் தான் சத்தியஞான சபையை கட்டினாருங்க. அவர் இருந்த காலத்திலேயே நிறையா வந்து ஃப்ராடெல்லாம் நடந்துருக்குதுங்க. அதனால அவரெல்லாம் தர்மசாலையை அந்த கோவிலை கட்டிகிட்டே கூட அவர் 5 வருஷம் கோயிலை பூட்டியே வச்சுட்டு மேட்டுக்குப்பம் போயிட்டாருன்னெல்லாம் சொல்லுவாங்க. அவர் ஞானசபை கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் கோவிலில் நிறையா கொஞ்சம் அந்த ஞான மண்டபம் அதுலெல்லாம் வந்து சிறு பிழைகள் இருக்குது, தவறுகள் இருக்குது, அதை நான் திருத்தி அமைக்கிறேன் அப்படின்னு கேட்டப்ப அங்கே இருக்க அந்த தேசிகர்கள் விடலை. அதாவது அந்த ஜாதி பற்று, அதனால அவங்க வந்து அதை விடலை. அப்போ தான் வந்து அவர் அழுதுகிட்டே வடலூர் வர்றாரு. அப்போ அவருக்கு கனவுல ஐயா வந்து நீ வடலூர் போ, பார்வதிபுரம் போ, அங்கே வந்து உனக்கான இடம் தானாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து வடலூர் வந்த பிறகு தான் அவ்வளோ நிலமும் 80 ஏக்கரா நிலமா என்னமோ எனக்கு அது சரியான இது எண்ணிக்கை ஞாபகம் இல்லை. அவ்வளோ நிலத்தையும் அந்த ஜனங்கள் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் வந்து அந்த கோயில் கட்டுற இடம் சின்னதாக தான் கட்டியிருக்காரு. அப்போ சொல்கிறாரு 200 வருடங்களுக்கு பிறகு இந்த பரவெளி அத்தனையிலையும் ஜனங்கள் நின்று இந்த ஜோதி தரிசனத்தை பார்ப்பாங்க, அதுக்கான காலம் வரும். அது கூட கடைசியாக நொந்து போய் என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்க நாம் இருக்கும்போது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு நம்ம இதே வெளிநாட்டில் இந்த கோயிலை கட்டியிருந்தா இந்நேரம் அதை வந்து உலக புகழ் பெற்றத அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த கோயில் உள்ள ரகசியங்கள், அந்த கோயிலில் உள்ள எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியல, தெரிஞ்சுக்கவும் யாரும் விருப்பப்படலை போல. அது வந்து அங்கங்கே அந்த வள்ளலார் பக்தர்கள் போகிறாங்க வராங்க, சாமி கும்பிட்றாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு அந்த ஞானம் கிடைச்சவங்களும் அதை வந்து அமைதியாக போயிடுறாங்க. அந்த கோவிலில் வந்து அவர் வந்து அந்த ஞான சபைக்கு உள்ள மட்டும் அந்த பாதரசம் சொல்லக்கூடிய அந்த தங்கத்தை வந்து அவர் பாதரசம் வந்து லிக்விடாக இருக்கும், ஆனால் வந்து அதை வந்து உலோகமாக மாற்றி, பாதரசம் உலோகம்தான், அது வந்து நீர் உலோகம்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அவர் வந்து அதை கெட்டிப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி சில ரசாயனங்கள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி ஞான சபைக்குள்ள நிலவரைன்னு சொல்லுவாங்க. நிலவரைன்னா உள்ளுக்குள்ளேயே குழிய நம்ம ஊருங்களில் பார்த்திங்கன்னா ஆரியம் கம்பு அதெல்லாம் பதைக்கிறதுக்காக ஒரு குந்தாணின்னு சொல்லுவாங்க, வெட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி அவர் வந்து அந்த ஞான சபைக்குள்ளே வந்து அந்த பாதரசத்தை உள்ளுக்குள்ளே இருந்து 4 தூணுக்குள்ளே வந்து அந்த பாதரசத்தை வச்சுருக்காருங்க. வச்சுட்டு தான் மேலே வந்து ஞான சபைன்னு வச்சுருக்காருங்க. அதை அந்த ஏன்னா வேறு நல்ல தங்கமாக வச்சோம்னா இன்றைக்கி வந்து பூசாரிங்கிற பேரில் வந்து நல்லவன் மாதிரி நடித்து தூக்கிட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க. இப்போவே பார்த்திங்கன்னா அந்த சங்கிலி அவர் வந்து என்ன மெட்டீரியலில் செஞ்சாருன்னு தெரியாதுங்க, பார்க்குறக்கு இரும்பு மாதிரி தெரியும், மண்ணில் தான் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மண் வந்து எப்படி இரும்பா இருக்குது, இல்லை அதுக்குள்ளே தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது வந்து நம்மளுடைய அந்த மூச்சு காத்தோடைய எண்ணிக்கை. ஒரு நாளைக்கு நம்ம வந்து மூச்சு விடுற அந்த எண்ணிக்கை 72,000 சொல்றாங்கல்ல, அந்த எண்ணிக்கையில தான் அந்த ஒரு திருமூலர் சொல்லுவார் பாருங்க, அந்த எண்ணிக்கையில தான் அந்த கோயிலை சுற்றி அந்த சங்கிலி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஜனங்க போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சங்கிலியை எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க. மேலே தலை வலிக்குதா, கழுத்து வலிக்குதா, கால் வலிக்குதா, அந்த சங்கிலியை எடுத்து நீவிட்டு வந்துடுறாங்க. சரி, அதுவும் அது ஒரு நம்பிக்கை தான். அது ஐயா கையால் செஞ்சது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த பிணி தீரும் அப்படின்றதுனால அவங்க எடுத்து அப்படி பண்ணிட்டு வராங்க. ஆனால் அதுவும் ஒவ்வொரு ஒரு ஒரு ஜன்னல் தூண் எல்லாமே ஒரு கணக்கில் தான் செஞ்சுருப்பாருங்க. 16 ஜன்னல் இருக்கும், 8 வாசப்படி இருக்கும். அந்த 8 வாசப்படியும் திறந்து தான் ஒரு அந்த இதை காமிக்க சொன்னார். எங்கிருந்து பார்த்தாலும் அந்த தீபம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ வந்து அப்படியெல்லாம் காட்டுறதில்ல. ஒரே ஒரு அந்த மெயின் வாசலில் தான் வந்து தீபத்தை காட்டுறாங்க. அந்த இதை வந்து ஒரு காலத்தில் காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த காலம் எப்போன்னு தெரியல. 200 வருடங்களுக்கு பிறகு அது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது தாண்டிருச்சு. அது இனிமேல் இப்போ அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதையும் நிறைய பேர் வேலை செய்ய விடாமல் அது அரசியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து அது என்னைக்கு நமக்கு வந்து அந்த விடிவு காலம் வரும்னு தெரியல. எல்லா ஜன்னல்களும் எல்லா கதவுகளும் திறந்து ஜோதி காமிக்கக்கூடிய கான்செப்டு. இப்போ வந்து அதில் வந்து அந்த சுத்த உஷ்ணம் உடம்புல ஏறணும்னு சொல்றாரு ஐயா. பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த யோகம் வந்து அஷ்டங்க யோகம்னு சொல்லி பிரிச்சிருப்பார். அஷ்டங்க யோகம்னா நம்ம உடம்ப 8 விதமாக பிரிக்கிறது தான். தலை தனியாக, கை கால் தனியாக, உடம்ப வந்து 8 அங்கமாக பிரித்து சில யோக பயிற்சிகள் செய்வாங்களாம். அவர் அந்த மாதிரி அப்படி பயிற்சி செஞ்சதை பார்த்துருக்காங்க. அதை பார்த்து பயந்து போனவங்களாம் கூட இருக்காங்க. என்னடா இது ஒரு தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, அந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டு அவர் அதை வந்து ஒன்று குட்டிடுவாங்க. அதை தான் வந்து அவங்க அஷ்டங்க யோகம் சொல்கிறாங்க. அவர் அந்த அவர் வந்து அவருடைய யூரின் விட்டால் கூட அது வந்து தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு பயிற்சியில் இருந்தாலும் நம்மளை வந்து இறைவனை அடையிறதுக்கான முயற்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஞான சபையில் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாவே அந்த சுத்த உஷ்ணம் உடம்புல தானாக வருங்க. அதுக்காக தான் அங்கே போகிறது அந்த கோயிலுக்கு. ஆனால் இவர் நம்ம டாக்டர் ஐயா சொல்கிற மாதிரி எதுக்கு போகிறோம், என்னத்துக்காக அந்த கோயிலுக்கு போகிறோன்னே தெரியாமல் நம்ம போகிறோமா, எல்லோரும் பார்த்தோமா, என்னமோ இந்த கோயிலுக்கு போனால் எல்லாமே நடக்குதாமே, இந்த கோயிலுக்கு போனால் நம்ம வேண்டனதெல்லாம் நடக்குதாமே அப்படின்னு வர ஜனங்க தான் அதிகம். இதை உணர்ந்து வரவங்களும் இருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் தான் வருவாங்க. அந்த மாதிரி இதை உணர்ந்து வரவங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தான் வருவாங்க. அப்போ மற்ற நாளில் இந்த பூசை தன்னைக்கு போனீங்கன்னா அங்கே உள்ளே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த நெருக்கடியாக இருக்கும் எல்லாமே. அதனால் அங்கே வந்து பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. அங்கே உள்ளே போய் உட்கார முடியாது. மற்ற நாட்களில் பூசை நாட்களில் அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே உள்ளே கூட போய் அந்த ஞான சபையில் உள்ளே கூட உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்கான அனுமதி அவங்க தராங்க. அந்த ஜோதி காட்டும் போது கொஞ்சம் நேரம் 5 மணிக்கு கதவை சாத்திடுவாங்க. எல்லாம் வெளியே போய் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த கீழே வந்து அந்த பாதரசம் இருக்கிறனால நல்ல பவராக தெரியும். நல்லா வந்து அந்த வைப்ரேஷனும் இருக்கும். அந்த சுத்த உஷ்ணம் உடம்புல தானாக ஏறும். அதனால் வந்து நம்ம சாப்பாட்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த தானம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நிறைய சொல்லுவாருங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்கிறாரு. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அது வந்து ஆன்ம லாபம்னு சொல்கிறாரு அவர். ஆன்ம லாபம் அப்படின்னா எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா உலகங்களையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறது வந்து அண்டங்கள் சொல்லுவார். அதுதான் ஐயாவும் சொல்லுவார். டாக்டர் ஐயாவும் அதை சொல்லுவார். அண்டம்னா நிறையா கோடி அண்டம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவார். நான் பார்த்த வரைக்கும் அப்போ 400 நாராயணர்கள் இருக்காருன்னு சொல்லுவார். நம்ம நாராயணன்னா நம்ம பாரதத்தில் தெரிஞ்ச ஒரு நாராயணன் தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அவர் நாராயணனே 400 நாராயணன் இருக்காருன்னு சொல்லுவார். அப்போ அவர் வந்து அப்படியே அவருக்கு வந்து இந்த கேலக்ஸி வந்து போக 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 ரொம்ப நுணுக்கமாக தெரியுதுங்க. அப்போ அதில் வந்து நிறைய இருக்காங்க. அந்த இதாவது இவங்க எல்லாருமே தேவர்கள். இறைவன் ஒருத்தர் தான். அவர் வந்து ஒளியாக இருக்கார். அதில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா 5
அனைத்துகள்லையும் எல்லா தெய்வத்தையும் வந்து வணங்குவார். அவரும் வந்து அடிப்படையில் நம்மள மாதிரியே வந்ததுனால எல்லா தெய்வத்தையும் வணங்குவார். 9 வயசுலயே அந்த முருகனை பற்றி அந்த ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிற பாட்டை வந்து 9 வயசு அவருக்கு அந்த பாடல் பாடும்போது, அப்போ வந்து அவ்வளோ அர்த்தமுள்ள அந்த பாடல்கள் எல்லாம் அவர் வந்து 9 வயசுலயே அவர் அதை எழுதினாருன்னு போது அப்போ அவருக்கு அவ்வளோ பெரிய ஞானம். அவர் அந்த அப்புறம் தான் வந்து இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்றாரு. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமே கூட அவர் வந்து எழுதுனதுல நிறைய மிஸ் ஆயிடுச்சான். இப்போ கொஞ்சம் தான் நம்மளுக்கு இருக்கு. அதில் வந்து அந்த பாட்டெல்லாம் எழுதுனாங்க. அவர் வந்து அந்த பேப்பரை இது பாடல்களே நிறையா வந்து மாலைன்னு சொல்லி தொடுத்த பாடல்கள் வந்து இன்னும் கூட கிடைக்கல. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இவர்கிட்ட இருந்த அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போனவங்க, பிரிண்ட் எடுத்துகிட்டு தரேன்னு எழுதிக்கிட்டு திருப்பி கொடுக்குறேன்னு எடுத்துகிட்டு போனாங்க, திருப்பி கொண்டாந்து தரவே இல்லை. அது மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து நிறையா மிஸ்ஸும் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற பாடல்களை வச்சு பார்க்கும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுடைய கண்டினியூஸ் இல்லாமல் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவர் நிறையா பாயிண்ட் சொல்கிறாரு. நம்மளுக்கு இந்த இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி தான் இருக்குங்க. படிக்க தான் அதனுடைய இது தெரியும். இந்த ஆன்ம லாபம் பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. பூரண விளக்கமாகிய அருப்பெருஞ்சோதி சக்தியால் தோன்றி விளங்க செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்றார். அதாவது எந்த காலத்துலேயும் எப்போதுமே வந்து மனித பிறப்புனா பிறந்துட்ட அப்போ அந்த ஆன்ம லாபத்தை நம்ம பெறணும்னு சொல்றாரு. இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆன்ம லாபத்தை நம்ம எப்படி அடையணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு கடவுளோட அருள் இருந்தால் தான் அடைய முடியும்னு சொல்றாரு. அந்த அருளை அடைய கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் அப்படின்னு கேட்கிறாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும்னு சொல்றாரு. அப்போ வேற எந்த வழியிலமாவது பெறலாமான்னா அப்போ நம்ம வேற எல்லாம் வந்து பயிற்சியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த பயிற்சி மூலமாக நம்ம அடைய முடியுமான்னா ஏதோ சிறிது உணர்வீங்கன்னு சொல்கிறாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருந்தால் வந்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டியதில்லை, அதாவது உக்காந்து மணிக்கணக்காக தவம் பண்ண வேண்டியதில்லை. இந்த தர்மம் பண்ணாலே வந்து அதாவது அந்த மற்ற உயிர்களுக்கு அந்த கொல்லாமையை மற்ற உயிர்களை வந்து துன்பப்படுறதுக்கான அந்த துன்பத்தை நீக்கிட்டு தானம் பண்ணிங்கனாவே வந்து நீங்கள் வந்து தவமும் செய்ய வேண்டியதில்லை, கடவுள் வந்து உங்களுக்கு உணர்த்துவாருன்னு சொல்கிறாரு. தானம் தபத்தினால கிடைக்கக்கூடிய அந்த பலனை வந்து ஜீவகாருண்யம் பண்ணினாவே கிடைச்சிரும்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ ஈஸியாக அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நாம் அப்படி பண்ணுறதில்ல. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும், வேற எந்த வழியிலாவது பெறக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம், ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுங்கள் சொல்றாரு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதானே வரும். அப்போ நம்ம வந்து தயவை கொடுக்க மனசுல வந்து அந்த அன்பு பெருகும். அதனால வந்து தயவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேறொன்றினால் பெறக்கூடியுமா அப்படின்னா அந்த வேற ஒன்றுனால நம்ம பெறக்கூடியுமா அப்படின்னா அதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஏதோ நீங்கள் செய்கிறீங்கிற ஒரு கட்டாயத்துக்காக அது கிடைக்கும். செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை, வேற வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இதை விட அதில் கம்மியாக தான் கிடைக்கும் போது அப்போ நம்ம ஜீவகாருண்யம் செஞ்சாதானே இதுக்கு கிடைக்கும். அப்போ ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது வெறும் அன்னதானம் மட்டும் கிடையாது. அதாவது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஐயா ஏன் அதை வந்து வல்லார் சொன்னார் நீ ஏன் சோறு போடுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம
அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வள்ளலார் கும்பிடுற ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா அவர் வந்து மாதம் மாதம் போய் அங்கே சோறு போடுவார், வாரம் வாரம் அந்த இதை வந்து சபையை வச்சு நடத்துவார், சோறு போடுவாங்க. அவங்க கூட பிறந்த ஒரு அக்கா தங்கச்சியோ இல்லை வந்து அண்ணன் தம்பியோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஓரளவுக்கு வசதியாக இருக்காங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அந்த அந்த மாதிரி இருக்கிற ஜீவர்களுக்கு வந்து அவங்க வந்து அது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியல. ஏன்னா கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம கொடுக்கணும், அவங்களையும் மேலே ஏற்றி விடலாம் அப்படின்ற. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே ஜீவகாருண்யம் வரலங்கிறப்ப எப்படி போய் வெளியே வரும்? அவங்க வந்து அப்போ வெளியில் போய் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து வெளியில் போய் அந்த ரொம்ப பெருமைக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. ஓடி ஓடி கடை வாங்கி கூட அதை வந்து அந்த தானமெல்லாம் பண்ணுறாங்க. அது தப்பு அப்படிங்கிறதுக்கு தான் ஐயா வந்து சொல்ல வராருங்க. அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி என்னது இதுக்கு அதனால தான் வந்து வள்ளலார் சொன்னாருன்ட்டு போய் நீங்கள் பண்ணுறதே வந்து தப்பு. அவரு என்ன கான்செப்டில் சொன்னார், எந்த காலத்தில் வாழ்ந்தாருன்னா, அவர் வந்து அன்னதானம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை, கஞ்சி ஊற்றுங்கன்னு சொல்கிறாரு. அந்த சுதந்திர காலத்துக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்ததுனால பசி கொடுமையில் வந்து அப்போ ரொம்ப பசி நம்ம அந்த ஒரு இப்போ ஒரு 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 75 அந்த ரேஞ்சில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போல்லாம் கூட வறுமை எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு. இப்போ பொறுத்த வரைக்கும் யாருமே சாப்பாட்டுக்காக கஷ்டப்படலைன்னு. கவர்மெண்ட்டே வந்து 20 கிலோ மேக்ஸிமம் ஒரு குடும்பத்துக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறா, பருப்பு கொடுக்குறான், எண்ணெய் கொடுக்குறாங்க. எதையோ ஒன்று வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த குடும்பம் ஓடிட்டு இருக்குதுங்க. அதனால் இப்போ பொறுத்த வரைக்கும் யாரும் இந்த பசி கொடுமை எனக்கு சாப்பாடே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால தான் நான் எங்கடா போய் தானம் பண்ணும்போது கூட சாப்பாடு வேணால் காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த ஒரு 60லேருந்து அந்த ஒரு ஒரு 80 85 வரைக்கும் வாழ்ந்த அன்பர்களுக்கு வந்து தெரியும். அப்போ கூட அவங்க வந்து வறுமையை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் ஐயா சொல்கிறது அதுக்கும் முன்னாடி, அப்போ அவங்க அதுக்கும் முன்னாடி எப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு இதெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு நாத்தம் பிடிச்ச அரிசி, நாத்தம் பிடிச்ச ஆரியம் அந்த மாதிரிலாம் தான் வெளியே வரும் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இதை தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி காலத்தில் தான் அவர் வந்து சிறிது கஞ்சியாவது ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பசி கொடுமையை பார்த்துட்டு அவர் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது நம்மலாம் ஞானம் அடையிலையேன்னு அழுகிற, நம்மளுக்கு வந்து சாப்பாடு இல்லையேன்னு அழுக மாட்டார். எவ்வளோ அதனால் வந்து அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதனால தான் அப்போ கஞ்சி ஊற்றுங்க அப்படின்னு தான் சொன்னார், அந்த கஞ்சையாவது குடிக்கட்டும். அப்போ அந்த இடத்துல தர்மசாலை போட்டப்போ கூட நிறையா அந்த முஸ்லீம் குழந்தைங்க வந்து கேட்டு பக்கத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களாம், உள்ளே வரமாட்டாங்களாம். இவர் கூப்பிட்டு வராமா, ஏப்பா உள்ளே வந்து கஞ்சி குடிங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் அங்கே வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஐயா வந்து அப்போ வந்து பட்டை அடிச்சிருந்தார். அப்போ வந்து எது உங்களை தடுக்குதுன்னு கேட்டப்போ ஒரு பையன் சொன்னானாமா, இல்லை நீங்கள் தான் வந்து சிவனை கும்பிட்றவங்களாமா, அதனால் பட்டைலாம் அடிச்சிருக்கீங்களா, அதனால் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஓ அப்போ இதுதான் உங்களுக்கு தடையான்னு சொல்லி அன்னைக்கே அவர் அந்த நீரை அழிச்சிட்டாராம். இப்போ நானும் உங்கள் மதம் தான், வாங்க வந்து கஞ்சி குடிங்கன்னு சொன்னாராம். அது மாதிரி அவர் வந்து ஜாதி மதம் சமயம் எதுவுமே இல்லை, எல்லாமே மொத்தத்தில் ஆன்மா தான். மொத்தத்தில் ஆன்மா, அந்த ஆன்மாவுடைய லாபத்தை பெறணும், அதோடைய இதை வந்து நாம் வந்து அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் பண்ணி ஞான வழியை அடைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் சொல்கிறார். அதனால் உபகார சக்தி விளங்கும், அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும்னு சொன்னார். ஜீவகாருண்யம் எங்கே தோணுதோ அந்த இடத்துல அறிவும் அன்பும் உடனே வந்துடும் சொல்கிறாரு. அப்போ அன்பும் அறிவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ இதெல்லாம் இந்த சொல்கிற இந்த ஜாதி மதம் இது எல்லாமே நம்மளுக்கு தானாகவே அது மறைஞ்சிரும்னு சொல்கிறார். அப்போ ஜீவகாருண்யம் மறைஞ்ச போகிற பிறகு அறிவும் அன்பும் உடனாக மறையும், அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும், அந்த உபகார சக்தி வந்து எல்லா வந்து தோன்றி அதுவும் வந்து, அதாவது ஜீவகாருண்யம் இல்லைன்னா எல்லா தீமைகளும் வரும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜீவகாருண்யம் பண்ணால் அதெல்லாம் வந்து மறைஞ்சிரும்னு சொல்கிறாரு. ஜீவகாருண்யம் ஒன்றே பாவம் என்பது அந்த ஒன்றே வந்து என்றும் பாவம் என்பதும் ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்று அறியப்பட வேண்டும்.
பாவம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஜீவகாருண்யம் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அந்த பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜீவகாருண்யத்தினால வர்ற இன்பமே எல்லா இன்பத்தையும் பூர்த்தி அடை செய்யணும் அப்படின்னு அவங்கள தான் அவங்க ஜீவன் முத்தர் என்றும் கடவுள் அறிவால் அறிந்த கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் சொல்கிறார். அப்போ அதாவது ஐயா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லுவார். அந்த 4 பாயிண்ட்டை வந்து ஐயா வந்து சொல்லுவாருங்க. அதாவது கடவுள் நீ எப்படி இருக்கியோ எனக்கு வந்து அந்த மாதிரி கடவுள் வந்து ஒளியாக தான் இருக்காரு. அந்த ஒளியாக இருக்கிறத வந்து இறைவன் வந்து உன் மனசில் எப்படி இருக்காரு அப்படின்றத வந்து செயல்படுகிறாரு. ஒரு வேலையை எப்படி தேர்வு செய்வது உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஒரு ஜீவனுக்கு வந்து 8 விதமான அவஸ்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பசி, தாகம், கொலை, பிணி, ஆபத்து, பயம், இச்சை, இன்பம் அப்படின்னு அதை பிரிக்கிறார். இது எல்லாமே தாகம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். பூமியில பிறந்துட்டா இந்த தாகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த 8 விதமான அவஸ்தை இருக்கும். ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கு வந்து இந்த ஓனா இது மாதிரி தாவரம் அந்த மாதிரி என்ன எப்போதுமே வாழ வேண்டும் அப்படிங்கிற இச்சை மட்டும்தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும்தான் கடவுள் வந்து உணவு, உடை, ஆபரணம், இச்சை, ஆசைகள் எல்லாமே வந்து இந்த மனுஷனுக்கு தான் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற உயிரினங்களுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், பயம் இருக்கும். மற்ற மிருகங்கள் நம்மளை அடித்து சாப்பிட்ருமோன்னு அந்த ஆபத்து இருக்கும். அந்த இச்சை இன்பமும் வந்து அதுங்களுக்கும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் மட்டும்தான் அந்த உரிமையாக எடுத்துக்கிறான். அதனால அந்த இதை வந்து அந்த அவஸ்தையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஜீவகாருண்யத்தை மெயினாக சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவார். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிலையறிந்து அமயமாதல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏம சித்தி அப்படின்னு சொல்கிறது வந்து ஏமம்னா தங்கம். தங்கத்தை நெருப்பில் போட்டாலும் அதோட தன்மை மாறாது. அப்போ வந்து சித்தி என்றால் ஆழமான பதிவு அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து சித்தத்தில் இருந்து எண்ணங்கள் வெளிப்படும். இப்போ அன்னைக்கு இவர் முகேஷ் ஐயா கிளாஸ் எடுக்கும்போது கூட வந்து அந்த காரண சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த காரண சித்தியில் வந்து நம்மளுடைய பழைய பதிவுகளும் ரெக்கார்ட் ஆகிருக்கும், புதிய பதிவுகளும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். பழைய பதிவுகள்னா இப்போ வந்து நம்ம ஒரு 500 ஜென்மம் எடுத்தோன்னு வச்சுருக்கோங்க. அந்த 500 ஜென்மத்தோடைய பதிவும் அந்த காரண சித்தியில் இருக்கும். நம்ம புதுசாக எடுக்கிற அந்த பதிவும் அதுக்கு வந்துடும். அப்போ அந்த பதிவுகளை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான முயற்சிகளை தான் இங்கே இருக்க அந்த பயிற்சிகளில் எடுக்கணும். இறைவன் வந்து அது எல்லாமே மறைக்கப்படுறாரு. அதுக்கு தான் நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். நெல் உமி வந்து இப்போ நம்ம வந்து முளைக்க போடுறோம். அதில் வந்து நெல் இருக்குது, உமி இருக்குது. அதெல்லாம் அந்த நீக்கிட்டு அந்த நெல்லை போடும்போது அது வந்து செடியாக மட்டும் வந்துடும். அந்த நெல் உமி எங்கே போச்சுன்னா மறுபடியும் அது நெல் ஆகும்போது வரும். அப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த பிறவியில் என்ன பண்ணுறோன்னா அந்த நெல்லையும் உமியும் செய்திக்கிட்டு தான் போகிறோம். அப்போ அதை எப்படி நீக்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து சாப்பிடும்போது அதை வந்து நீக்கிக்கிறோம். அதை வந்து அந்த நெல்லையும் உமையும் நீக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிறவியிலையும் நாம் வந்து அதை எடுக்கணும். அப்போ தான் வந்து அதை நீக்கணும். அதுக்கு வந்து ஒரே பிறவியிலேயே நம்ம நீக்க நம்மளால் முடியல. அதனால தான் நம்ம வந்து பல பிறவிகள் எடுக்கிறோம். இப்போ எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படிங்கிறது தெரியல. எதுக்காக இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம்னா என்ன காரணம் அப்படின்னு வந்து தெரியல. அப்போ ஒரு கதை சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து
ஒரு 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 இதில் வந்து நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் அதுக்கான ஒரு பாயிண்ட்டை வந்து என்னால் சொல்ல முடியும். அதுதான் வந்து அவங்கவங்க வந்து ஒரு கர்மா வினையை வாங்கிட்டு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போ சூரிய கர்மா உடையவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சூரிய கர்மா. அப்போ சூரிய கர்மா அப்படின்னு சொன்னால் சூரியன் வந்து தகப்பன் காரகன். அப்போ தகப்பனுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பார்க்காம விட்டுருப்பாங்க, இல்லை வந்து அவர்கிட்ட சாபம் வாங்கினவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை தகப்பன் வந்து அவங்களுக்கு செய்யாத அவரும் கஷ்டப்படுறவராக இருப்பார். அப்போ இதே தான் ப்ளஸ். எது நம்மளுக்கு ப்ளஸ்ஸோ அதுதான் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா. அப்போ அதே தான் ப்ளஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு அதுக்கு வந்து கர்ணன் தான் உதாரணம். கர்ணன் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா பெரிய ஆள், சூரிய பகவானே அவருடைய அப்பா. ஆனால் இவர் தான் என் அப்பான்னு சொல்லிக்க முடியல. அவரை அறியாமையே அவரை டெய்லி காலையில் அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார், கும்பிடுவார். அவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதிகாரபூர்வமாக இவர் தான் என்னுடைய அப்பான்னு அவர் சொல்ல முடியாத அவமானங்களால் இந்த பூமியில் அவர் வந்து பிறந்ததா வாழ்ந்ததா அந்த இதை சொல்லுவாங்க. கடைசியாக தான் இவர் யாருக்கு பிறந்தாரு அப்படிங்கிறதையே டெக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஞானமும் அவருக்கு இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது. எல்லாத்த விடவும் அந்த மகாபாரத கதை நடக்கிறதுக்கு காரணமே கர்ணன் தான். ஏன்னா அவர் வந்து போய் சேர்ந்த இடம் சரியில்லை. அந்த மாதிரி தான் நம்மளை வந்து எதுக்காக பிறக்கிறோமோ அந்த இதை வந்து மறைக்கப்பட்டு நாம் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் என்ன இருக்கோ அதவையே நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த கரண்ட் இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பழைய இதெல்லாம் அப்படியே பதிஞ்சு போயிடுது. அப்போ அதெல்லாம் எப்படி வெளிப்படும் ஒன்றுன்னா அதெல்லாம் டெலிட் பண்ணும் அப்படின்னா இந்த ஜீவகாருண்யம் தான் மெயின். இப்போ இதில் வந்து ஐயா வந்து இந்த ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ நிக்கிரகம்னு சொல்கிறாரு இல்லைங்களா, கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல்னு சொல்கிறாரு. அப்போ ஏமம்னா வந்து தங்கத்தை நெருப்பில் போட்டாலும் அதனோட தன்மை மாறல. சித்தி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காரணவோட அந்த இதை வந்து நான் சொன்னேன். ஆழமான பதிவு சித்தத்திலிருந்து எண்ணங்கள் வெளிப்படும் சொல்லும். நல்வினை காரணமாக நல்வினையாக மாறும். ஜீவகாருண்யம் செய்து இறைவனை அருளை பெற்று நம் உடம்பை பொன் உடம்பாக மாற்றணும்னு சொல்றாரு. அப்போ அந்த ஜீவகாருண்யம் செய்யும் போது நம்ம உடம்பே பொன் உடம்பாகும்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உள்ள வந்து இறக்க வரணும். அதாவது என்னுடைய சொந்தக்காரனை பார்த்தா ஒரு இறக்கமும் மற்ற ஆளுங்களை பார்த்தா ஒரு இறக்கமும் மாறி வரக்கூடாது. அப்பவே நம்ம அங்கே தோத்து போயிடுறோங்க. ஒருத்த துன்பப்படுறான்னா அவன் வந்து சக உயிர், அவன் வந்து பொதுவான ஒரு ஆன்மா அப்படின்னு யாருக்கு இறக்கம் வருதோ அவங்க தான் மேலே போக முடியும். ஐயோ இது என் உடன் பிறந்தவன் கஷ்டப்படுறான், இது என் புள்ள கஷ்டப்படுது, என் புருஷன் கஷ்டப்படுறான் அப்படின்ற அந்த சொந்த வட்டத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வரல. அதாவது அவங்க மேலே எப்படி நம்ம அன்பு வச்சிருக்கோமோ அது மாதிரி சக மனிதர்கள் மேலேயும் அந்த இறக்கம் வரணும்னு சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுன்னா சாகா கல்வி, மரணமில்லா பெருவாழ்வு. இந்த ஆன்மாவுக்கு வந்து அழிவில்லை. நாம் இந்த உடம்பு இது வந்து காயம், இந்த உடம்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது போயிடும். இங்கே வந்து அது இங்கே நம்ம விட்டுறோம். இது வந்து ஸ்தூல உடம்பு. அப்போ இது வந்து இந்த ஸ்தூல உடம்போட இந்த ஸ்தூல உடம்பு எப்படி வந்து நம்ம கொண்டு போய் ஒரு டெத் ஆன உடனே அதை கொண்டு போய் மண்ணில் போட்டுடுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா அது அங்கே இருக்குங்களா? இருக்காது. அதை வந்து அது எப்படின்னா மண்ணில் மக்கி போயிடுது. அப்போ அப்படி தான் இந்த உடம்பை வந்து வள்ளலார் வந்து அதை காற்றுல வந்து கரைக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள்ல முதலே வந்து அவர் உடம்ப காற்றுல கரைச்சிடுறாரு. அவர் ஸ்தூல உடம்பாக தான் இங்கே இருக்கிறார். அவரை போய் தொட முடியாது. ஒரு ஆத்மாவும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை போய் தொட முடியாது, உணர முடியாது, கட்டி பிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி இருந்தால் அப்படி நம்ம அவரை போய் தொட்டோம்னா இந்த கை இந்த பக்கம் வந்துருமாமா. அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு ஸ்தூல உடம்பு. அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி செலுத்துக்கிட்டே நிற்பாங்க, அவங்க அந்த ரூம்குள்ளே போயிடுவாங்க. கதவு திறந்து வழி விடணும் நல்லா இல்லை. அப்போ அவர் ஸ்தூல உடம்பாக தான் வாழ்ந்துருக்கிறாரு. அதனால அவர் பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமா அந்த இதை வந்து அவர் என்னென்ன சொல்லணுமோ அதை வந்து அவர் சொல்லிட்டு 53வது வயதிலேயே அவர் வந்து
இறைவன்கிட்ட போயிடுறாரு. நீ சொல்ல வேண்டியதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இனிமே அதை பிடிச்சி வரவங்க வரட்டும்னு சொல்லி. அதுக்கு தான் அவர் அதை நான் முன்னையே சொல்ல வந்தேன். அதை வந்து நம்ம சொல்லும் போது இங்கே கேட்க மாட்டேங்க. எவனாவது ஒருத்த வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்லுவான், அப்பதான் இந்த கோயிலை பத்தியும் நான் சொன்னதை பத்தியும் சிறப்பா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது மாதிரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த அகவல் புக்கை 2000 4000 பிரதிகள் வந்து ரஷ்யால எடுத்துட்டாங்க. அவங்க மொழியில இதை மொழிபெயர்த்துக்கிட்டாங்க, இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து ரஷ்யால இருந்து இப்ப கூட வடலூருக்கு வந்து ரஷ்யால இருந்து வர்ற ஜனங்க நிறைய வர்றாங்க. வந்து சாமியுடைய புகழை வந்து அவங்க ஊர்ல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதை. அப்ப அங்கிருந்து வந்து அவன் இன்னும் அதை கொஞ்சம் இது பண்ணி சொல்லும் போது அப்பதான் நம்ம இந்த புகழ் வந்து எட்டும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இருந்தாலும் வந்து அதை வந்து எப்படியோ ஒண்ணு நம்மளுக்கு அதை கிடைக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம். இப்ப இந்த ஸ்தூல உடம்பு இல்லாம இந்த பூமியில வந்து நம்ம இறைவனை அடையிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணவே முடியாது. அந்த ஆவி உலகம்னு சொல்லும் போது இப்ப ஐயா சொல்ற மாதிரி அதுக்கு நம்ம வந்து அந்த ஆவி உலகத்துக்கான நம்ம போனாலும் நாம கரெக்டா போய் அங்க அதுல அதாவது நல்லது பண்ணியிருந்தா மேல போயிடலாம், ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகலாம். நல்லது பண்ணலைன்னா மறுபடியும் அந்த அவர் சொல்ற மாதிரி அந்த சென்டப் கொடுக்கறதுக்கு நம்ம நாம்பலாம் வந்து அவங்க அந்த ஆவிகளுக்கு வந்து கொடுக்க முடியாது. அது ஐயா மாதிரி இருக்கிறவங்க தான் மறுபடியும் அதை இதை பண்ணி கொடுக்க முடியும். அதனால இந்த உடம்பு, இந்த ஸ்தூல உடம்பு மறுபடியும் வந்து பாவம் பண்ணிட்டு இங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜீவகாருண்யம் நிறைய பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த ஒளி உடம்பு இது வந்து தேவர்களை போல சாகா கல்வி. அப்ப எல்லாருமே இறைவன் ஆயிட முடியுமான்னா அவரு கேட்கறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பூதமானாரு, நெருப்பு மண் பூதமானாரு. மாணிக்கவாசகர் வந்து வான்ல கலந்தாரு. அப்ப இவர் சொல்றது அந்த கடவுள் நிலையறிந்த அம்மையமாதல்னா அந்த மாதிரி தான் அவர் கேட்கிறாரு. இப்ப இதுக்கு இடையில அந்த தத்துவ நிக்கிரகம் அப்படின்னா என்னன்னா மாயையை வெல்லுவது, மனம் புத்தி சித்தம் மூணையும் வெல்லணும். அப்ப எண்ணங்களை வெல்லணும், இதுவே தத்துவ நிக்கிரகம்னு சொல்றாரு. இந்த எண்ணங்களை வெல்ல முடியாம தான் நம்ம தவிக்கிறோம். எண்ணங்களை அதாவது அதை ஜெயிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து எண்ணங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டெய்லியுமே நம்ம வந்து ஒரு பயிற்சியா இப்போ அதை நான் வந்து எப்படி அதை வந்து ஒரு குருமார்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணம் வந்து இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறோம் காலையில். இப்போ நான் லேடிஸ்ன்னு சொன்னோம்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம அந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு போய் அடுப்பு பற்ற வைக்கிறோம், பால் காய வைக்கிறோம்னு சொல்லும் போது நீங்கள் அப்போ இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் பால் காய வைக்கிறேன், பாலை குண்டால ஊற்றிட்டேன், நான் பாலை காய வைக்கிறேன். அடுத்தது இந்த பால் பொங்குதான், அது வரைக்கும் அந்த பால் பொங்கிடுச்சு, அதை இறக்கி வைக்கும் போது நான் இறைவா பாலை இறக்கி வைக்கிறேன். அடுத்தது சாப்பாடு வைக்கிறீங்களா, சாப்பாடை நான் வைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் சாமி கிட்ட சொல்லிட்டே பண்ணும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இதுவே தவம். இப்போ ஒரு பேங்க்குக்கு போறீங்க, இல்லை ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு எப்படின்னா இப்போ கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வாங்கணுன்றத நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டோமா, பணம் எடுத்துக்கிட்டோமா, சரி நான் பணம் எடுத்துக்கிட்டேன்னா வீட்டை சாத்தினேன்னா வீட்டை நான் சாத்திட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணேன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கிட்டே வரணும். அப்போ நாம் வந்து கதவை சாத்திட்டோம், சரி காசு எடுத்துக்கிட்டோமா, பேக் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் கேட்டு அதை பண்ணிகிட்டே வரும்போது எங்கேயுமே மிஸ் ஆகாது, கரெக்டாக வந்துடுவீங்க, அந்த கான்சன்ட்ரேஷனாக வந்துடும். அதே மாதிரி போனோமா, எல்லா ஜாமானமும் வாங்கினோமா, இத்தனை ஜாமானம் கரெக்டாக இருக்குதா, சரி நம்ம போகலாம் அப்படின்னா. அப்போ இது மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் இதுதான் தியானம். இது மாதிரி பண்ணிகிட்டே வரவே தியானம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டிமேஷன் உங்களுக்குள்ளேயே வரும். இதை சொல்லும் போதே நம்ம அப்போ இதை சொல்லிக்கிட்டே வரும்போதே கதவை பூட்டாமல் நம்ம ஒரு வேளை வண்டி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கதவை பூட்டு அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் நமக்கே வரும். இதை பழகுனீங்கன்னாவே பழக பார்த்தீங்கன்னா தியானம் அப்படியே தன்னால் வருங்க. இதுக்கு போய் நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார தேவையில்லை. நேற்று சார் சொன்னார் இல்லைங்களா, அப்போ அந்த மாதிரி அந்த ஹீலிங் கொடுக்குறவங்க அவ்வளோ நேரம் உட்காரலாம். அவ்வளோ நேரம் உட்காந்தாதான் அவங்க அடுத்த ஒரு உயிரை வந்து அவங்க அந்த ஹீலிங் ப்ராசஸில் அவங்க வந்து சும்மா அப்படி கையை அப்படி காமிச்சாங்கனாவே அந்த ஹீலிங் நடக்கும். அதுக்காக அவங்க அந்த மாதிரி உட்காந்து தவம் பண்ணலாம். நீங்களும் பண்ணலாம், 1 மணி நேரம் அது மாதிரி பண்ணனா போதும், இல்லைன்னா நிறைய விளைவுகள் ஏற்படும்.
அதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து இப்போ இந்த சுத்த உஷ்ணம் ஏறாம, அப்போ உஷ்ணம் தானே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுல நீங்க சுத்த உஷ்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது பயங்கரமா உடம்ப டேமேஜ் பண்ணிடும். சுத்த உஷ்ணங்கிறது வந்து உடம்புல முதல்ல பல உணவுகளுக்கு மாறணும். அந்த பல உணவு மட்டும் சாப்பிட்டு முதல்ல உடம்பு வந்து அப்செட் பண்ணணும். அதுக்கப்புறமா பல உணவுகளையும் குறைத்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு மாறணும். ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வெறும் இளநீ மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சத்து உள்ள உணவுகளை மட்டும், எதில் சத்து இருக்கோ அந்த சத்தை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற சில கஞ்சி, கஷாயம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. அப்படி வந்தால் தான் இந்த உடம்பு காயகல்பமாகும். ஐயா சொல்றது இந்த உடம்பையும் இந்த பூமியிலேயே கரைச்சிட்டு தான் போகணும் அப்படின்றத தான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் நமக்கு அந்த இப்போ வள்ளலாரை தவிர வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. எல்லாரும் அந்த முயற்சியை பண்ணுறாங்க, ஆனாலும் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்போ அவர் நம் டாக்டரையா சொல்கிற மாதிரி அதுலேயும் நிறைய தவறுகள் நடக்குது. கண்ணு முன்னாடியே நடக்கிற அந்த கொடுமைகளை பார்த்துட்டு கூட விலகி போகிறாங்க. நம்ம இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் அது மாதிரி இப்போ ஒருத்தவர் ஆடை வெட்டிட்டு இருக்கான், அங்கே போய் நின்று அவர் ஐயா போய் இது ஆடை வெட்டாத, எண்ணெய் வெட்டு, எனக்கு அதுக்கு பதிலாக எண்ணெய் வெட்டுன்னு கழுத்தை கொடுத்தாராம். நாமெல்லாம் போய் இப்போ அப்படி நின்னா நம்மளையும் சேர்த்து வெட்டி விடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து அது மாதிரி பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல நின்று நம்ம அந்த ஆட்டுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணலாம், நான் சொல்லலாம் ஏப்பா இப்படி பண்ணுறேன்னு. ஆனாலும் நம்ம நீ போயா தூர அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க. அதை வந்து ஆனால் அவர் பண்ண சொல்கிறார். அவர் வந்து இப்படி பார்த்த மாத்திரத்தில் அவங்க அதை வந்து விலகிடுவாங்களாம். ஒருத்தரை வந்து அந்த கறி சாப்பிடக்கூடாது அப்படின்ற சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்தால் கூட ஐயாவோட முகத்தை பார்த்தோன்னே அன்னையிலேருந்து விட்டுருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ கூட அந்த ஞான சபையில் காலை வச்சிங்கன்னா அந்த எண்ணமே வராது அப்படின்னு. அதுக்கு தான் நான் வந்து ஐயா வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்கன்னு சொன்னதை கூட நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஐயா, நீங்கள் பெரிய ஞானத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்கன்னு சொல்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுடைய கான்செப்ட் இது சாப்பிடக்கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லிடுங்க. அதுக்கு மேலே அவங்க சாப்பிட்றவங்க அது அவங்களுடைய கர்மா, அதெல்லாம் அனுபவிச்சு தான் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி. ஐயா வந்துட்டாரு. நன்றிமா. அவங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது ரொம்ப எளிமையா வள்ளலாருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப எளிமையா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம இன்னொரு நாள் இதை கண்டினியூவா மறுபடியும் தொடருவோம். இதை ஐயா வந்துட்டாங்க, வகுப்பை வந்து ஐயா தொடருவோம். நன்றிமா, நன்றி. மத்த எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா பேசும்போது இடையூறு இல்லாம இருக்கிறதுக்கு மத்த எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.
வணக்கம் ஐயா. ஓகே. வணக்கம் ஐயா. ஓகே. வணக்கம் ஐயா. ஐயா உங்க வாய்ஸ் கேக்குறீங்க ஐயா. வணக்கம் ஐயா. சவுண்ட் வருங்க. ஐயா ஆடியோ கேட்கலைங்க ஐயா. ஐயா இது ஆடியோ ஆன்ல கேட்கலாம் ஐயா. இருக்குங்க ஐயா, ஆனா கேக்குறீங்க. கேட்கல ஐயா, கேட்கல. கேட்கலங்க ஐயா. ஆடியோ வரலங்க. ம் ம் ஹலோ, கேக்குது. எக்கோ வருது.
தலைப்பு கேட்டா எக்கோ வருது சார். கேக்குதா? எக்கோ ஆகுதா? சார் ஆடியோ வரல. சார் ஆடியோ கேட்கல சார். ஹலோ கேக்குது, ஆனா எக்கோ ஆகுது. இப்ப கரெக்டா கேக்குதா? எக்கோ ஆகுது. இப்போ இப்பயும் அதே எக்கோ தான். குரல் கேக்குது, ஆனா எக்கோ ஆகுது. ஹலோ கரெக்டா இருக்கா? எக்கோ இல்ல, எக்கோ தான் வருது. ஹலோ எக்கோ ஆகாம இருக்கா? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா மைல்டா இருக்கு. வர வர இப்போ இப்ப கேக்குதா?
கேக்குது. எக்கோ ஆகாம இருக்கா? வால்யூம் லோ பரவாயில்ல. வாய்ஸ் ஓகே மட்டும் சார். கொஞ்சம் லோவா இருக்கு, ஆனா கேக்குது. இல்ல ஐயா மைக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஓ சரி. என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? வாய்ஸ் ரொம்ப லோவா வாய்ஸ் கேக்குதுங்க லோவா ஐயா. இருக்குங்க ஐயா. இப்போ சரி, இப்ப எக்கோ வருதா? என்ன ஆமாங்க. வச்சு எக்கோ வருது சார், லோவா தான் இருக்கு. ம். கொஞ்சம் check பண்ணுங்க. எப்படி? அது எப்படின்னு பாருங்க. வேற யாராவது என்ன ப்ராப்ளம் அதுக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஆடியோ க்ளோஸ் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன். சொல்லிடுறேன் சார். இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறேன், கட் பண்ணிட்டு திரும்ப ஓகே ஓகே ஷூர்.